வணக்கம். நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய விஷஸ், டாக்டர்ஸ் டே விஷஸ் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. அது வரும்போது தான் எனக்கு இந்த போஸ்ட் இன்னைக்கு போடணும்னு தோணுது. இது ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன், அதுவும் இன்னைக்கு இந்த விஷஸ் வரும்போது ஒரு டாக்டராக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய தடவை அந்த இண்டிவிஜுவலோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டிசிப்ளின், அவங்களோட கன்சிஸ்டன்சி, இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம கோட் பண்ணுறோம். பட் அந்த சக்ஸஸுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை நம்ம மறந்துடணும். அதை பற்றின கிராட்டிடியூட் போஸ்ட் தான் இன்றைக்கி. ஒவ்வொரு பர்சனுக்கு பின்னாலேயும் சின்ன குழந்தையிலேருந்து அந்த பர்சனோட ட்ரீம்ஸை அவங்களோட ட்ரீம்ஸாக எடுத்து முன்னெடுத்து பண்ணுறவங்க தான் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சல்யூட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், மென்டர்ஸ். நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நிஜமாகவே என்ஜாய் பண்ணுறது நம்ம டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க மேலே பெரிய ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல், காலேஜ், இவங்கெல்லாம் இல்லைனா நம்ம இமோஷ்னலி எவ்வளோ ஸ்டேபிளாக இருப்போன்றது நம்மளுக்கு தெரியாது. தே ஆர் அ பிக் இமோஷ்னல் சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு பி சேம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேரேஜில் நம்மளுக்கு வர்ற ஒரு ஸ்பவுஸ் அண்ட் நம்ம குழந்தைங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் ஸ்பவுசஸ் அண்ட் கிட்ஸ் பண்ணுற சாக்ரிஃபைஸஸ்க்கு ஒரு எல்லையே இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை சாக்ரிஃபைஸ் டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஸோ அவங்க இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பீஸ்ஃபுல் ஹோம் கிவ்ஸ் அ பீஸ்ஃபுல் மைண்ட் ஸோ தட் தே கேன் ஒர்க் வித் கிளாரிட்டி அட் ஒர்க். ஒரு கயோட்டிக்கான ஹோம்லேருந்து வராங்க அப்படின்னா மைண்டும் கயோட்டிக்காக இருக்கும் அண்ட் தே கேன் நெவர் பி அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். ஸோ த ஸ்பவுஸ் அண்ட் த ஹோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க நான் சொல்கிறதுல முக்கியமானது நம்ம டே டு டே நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்க, நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ், அவர் ஹெல்ப்பர்ஸ், அவர் டிரைவர்ஸ், நம்மளோட ஒர்க்கில் இருக்கிற நம்மளோட சபார்டினேட்ஸ், நம்மளோட கலீக்ஸ், நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஹூ ஹெல்ப்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. பட் இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு தேங்க்ஸ் என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. பட் இந்த ஒரு நாளில் எங்களை விஷ் பண்ணும்போது நான் அவங்கள எல்லாரையும் தேங்க் பண்ணுறதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஐ ஹம்ப்ளி தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஹூ ஹவ் பீன் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் அஸ். அண்ட் முக்கியமாக நம்ம சொல்லுவோம் லைஃப்பில் ஒருத்தவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி நீங்கள் இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களோட சக்ஸஸ் ஜேர்னி ஸ்டார்ட்டே ஆகலை. என்றைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ளாஸை பார்த்துட்டு நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணி ஓகே இதெல்லாம் தான் என்னோடய ப்ராப்ளம்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ யூ ஆர் ஹாஃப் த்ரூ த ஜேர்னி. பட் என்றைக்கு நீங்கள் உங்களை பர்சனலாக ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு வென் யூ மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் க்ரோத், அன்னைக்கு தான் நீங்கள் முழுமையாக ஒரு சக்ஸஸ் ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக அனுபவிக்கிறீங்க. ஸோ இதை நான் சொல்லிக்கிட்டு என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸும் நீங்கள் பர்சனலாக ஒரு செல்ஃப் லவ்வோட, செல்ஃப் ரெஸ்பெக்டோட உங்களோட பாடி அண்ட் மைண்டை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் இதை பார்த்துக்கிறவங்கள ரொம்பவே நீங்கள் மதித்து அவங்களுக்கான ஒரு தேங்க்ஸை இன்றைக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கான போஸ்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். Thank you to everyone who have given their beautiful Doctor's Day wishes, and thanks for being the force behind us. And I especially thank all the patients who trust us with their life. எஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷன் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, டாக்டர்ஸும் we are human beings, we also have our own emotions. நாங்கள் சிரிக்க செய்வோம், அழுக செய்வோம், எங்களுக்கான கோபங்கள் இருக்கும், எங்களோட எல்லா ஒரு இமோஷன்ஸ் எங்களுக்கும் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பல பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆவாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன். தஞ்சாவூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் ஹவ் டேக்கன் சீர்வரிசை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க டாக்டர்ஸ்க்கு அப்ரிசியேஷன் தேவைப்படாது, டாக்டர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் நீட்ஸ் மோட்டிவேஷன் அண்ட் அப்ரிசியேஷன். அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ரிஷியேட் தெம், காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காம்ப்ளிமெண்ட் தெம். பிகாஸ் இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, இன்னும் ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கான போஸ்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.